நாட்டில் நடைபெறும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் ரூபாய் 2000க்கும் கீழ் உள்ள டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் தான் அதிகம் என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கூகுள் பே, போன்பே போன்ற இடைத்தரக நிறுவனங்கள் மூலம் ரூபாய் 2000 வரை மக்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு அந்த இடைத்தரகர்கள், அதாவது கூகுள் பே மற்றும் போன்பே போன்ற நிறுவனங்களிடமிருந்து ஜிஎஸ்டி வரியை விதிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் நடைபெறும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் ரூபாய் 2000க்கும் கீழ் உள்ள டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் தான் அதிகம் என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்நிலையில்தான் வரும் ஜிஎஸ்டி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது. அப்படி வரியை விதித்தால் வாடிக்கையாளர்களிடமும் இந்த நிறுவனங்கள் வரி வசூலிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மொபைல் ரீசார்ஜ், மற்ற பில் கட்டணங்களுக்கு வரியை இந்த நிறுவனங்கள், அதாவது போன்பே மற்றும் கூகுள் பே நிறுவனங்கள் வசூலிக்கிறது. இந்த வரி ஒருவேளை விதிக்கப்பட்டால் அதை பொறுத்தே அந்த நிறுவனங்கள் முடிவெடுக்கலாம் என கூறப்படுகிறது. ஜிஎஸ்டி ஃபிட்மெண்ட் கமிட்டியின் பரிந்துரைகள் படி இந்த நிறுவனங்கள் இடைத்தரகர்களாகவே செயல்படுகின்றன. இந்த நிறுவனங்கள் வங்கிகள் கிடையாது. ஜிஎஸ்டி விதியின்படி இடைத்தரகராக உள்ள போன்பே மற்றும் கூகுள் பே நிறுவனங்களிடம் வரி விதிக்கப்படும். எனவே இந்த ஆண்டு முதல் ரூபாய் 2000க்கும் குறைவான பரிவர்த்தனைகளுக்கும் வரி விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை மக்களிடம் ஊக்குவிக்க முயன்ற போது இந்த நிறுவனங்கள், அதாவது போன்பே மற்றும் கூகுள் பே போன்ற நிறுவனங்கள் ரூபாய் 2000க்கும் குறைவான பரிவர்த்தனை நடைபெற்றால் வரி இல்லை என தெரிவித்தது. இதனால் இந்த நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் வரியை வசூலிக்காமல் சேவை செய்து வந்தது. ஆனால் தற்பொழுது நாட்டில் பெரும்பான்மையினர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதால் இந்த வரியை அமல்படுத்தப் போவதாக கூறப்படுகிறது. ரூபாய் 2000 வரையிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு 18% வரை ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.